வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கீழே இருக்க கார்டன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் இந்த கார்டன் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நாம் டெர்ரஸ் கார்டன்ஸை பார்த்துருக்கோம். அண்டு ஒரு வீடியோவில் விதை நேர்த்தி பற்றி போட்டிருந்தேன். அந்த விதை நேர்த்தியிலேருந்து வந்த செடிங்கெல்லாம் நம்ம இங்கே கீழே தான் வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த பிளேஸ் நிறைய பழ வகையான வாழை செடி வச்சுருக்கேன். நான் 3 டைப்ஸ் ஆஃப் வாழைப்பழம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு, அதாவது கருணைக்கிழங்கு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு கிழங்கு. இது இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். இது கொடி வகையை சேர்ந்தது. இது புளிச்சக்கீரை. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறைய கட் பண்ணிட்டோம். நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதிலேருந்து எடுத்து கோங்குரா சட்னி பச்சடி செஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பாஞ்ச் கார்டு, அதாவது நம்ம கண்ட்ரியில் விளையிற நுரை பீர்க்கங்காயை ஈஜிப்டில் சாப்பிட்றதுக்காகவே விளைவிக்கிற ஒரு வகையான ஒரு நுரை பீர்க்கங்காய் தான் இது. கம்பளி பூச்சி, இந்த எப்போவுமே ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர் இந்த மாதிரி மழை சீசன் குளிர்காலத்தில் கம்பளி பூச்சி நிறைய வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இயற்கை முறையில் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து விதை நேர்த்தி பண்ணி வந்த வெண்டைக்காய் செடிங்க. நிறைய மழையெல்லாம் தாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அடிக்கடி இப்போது நம்ம சென்னையில் இந்த ஆகஸ்ட்டில் நல்லாவே நமக்கு அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த காய். இது செகண்ட் வந்த காய். இப்போது இன்றைக்கி சமையலுக்கு நான் இதை வந்து இதையும் அந்த புளிச்சக்கீரையும் எடுத்து தான் சமைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேருந்து ஒரு பச்சடி செய்ய போகிறேன்னா இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதோட டேஸ்ட் வந்து பீர்க்கங்காய் மாதிரியே தான் இருக்கும். என்னன்னா ரிச் கார்டில் நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் சுற்றி வந்து ஒரு லேயர், ஷார்ப் லேயர் ஒன்று உருவாயிருக்கும். அது இல்லாமல் இது கொஞ்சம் பிளெயினாக இருக்கும். இது புளிச்சக்கீரை. இந்த வெண்டைக்காய் செடி வந்து இப்போ 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் 1-2 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. இது அண்ட் இந்த பப்பாயா செடியும் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது சேனைக்கிழங்கு செடி, சேப்பங்கிழங்கு. அது நம்ம விதை நேர்த்தி பண்ணிவிட்டு உருவாக்கின வெண்டைக்காய் செடிங்க. இது உருளைக்கிழங்கு, இப்போ தான் வந்து சின்ன செடியாக வந்திருக்கு. அண்ட் இங்கே ஒரு ஜிஞ்சர் வந்து நம்ம டெரஸ் கார்டனில் ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம். இங்கே இந்த மணலில் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்குறதுக்காக இங்கே ஒரு சின்ன செடி வச்சேன்னா இதுவும் நல்லா வளருது. இது நொச்சி இலை. இதெல்லாம் நம்ம வீட்டில் கம்பல்சரி வளர்க்கணும். இந்த நொச்சி செடி இருக்கிறதுனால கொசு வராது. ரொம்ப கோல்டு இல்லை தலைபாரம், தலைவலிலாம் வரும்போது இந்த நொச்சி இலையில் நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆவி பிடிக்கிறத பற்றி போட்டிருப்பேன் நான். நொச்சி இலை, குப்பைமேனி இலை, வேப்பிலை, துளசி இதெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். தலைபாரம்லாம் சரியாகிறதுக்கு. இது சந்தனம் செடி. இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த செடி வாங்கும்போதே நமக்கு கூட சேர்த்து இந்த அமராந்தஸ், சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இதையும் அந்த பேக்லேயே சின்ன பேக்கில் வச்சுருக்காங்க. இது கூட இருக்கிறதுனால இந்த செடியில் இருக்கிற செடி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நல்லாவே. அண்ட் இந்த வகையான சந்தனம் செடி ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில்
முருங்கை செடி இருக்க மாதிரி வச்சோம் அப்படின்னா இது நல்ல க்ரோத் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம முருங்கை செடி வச்சுருக்கோம். இது வந்து செடி முருங்கைன்னு போட்டதில்லை, இந்த ஒரு செடி தான் வந்துச்சு. இதை நான் வந்து கட் பண்ணி கிளையாக வர வைக்கணும்னு கட் பண்ணால், ஆனாலும் அது ஒவ்வொரு முறை கட் பண்ணும் போதும் இந்த அளவுக்கு 3 ஸ்டெப்ஸாக ரொம்ப லாங்காக வளர்ந்து போயிடுச்சு. 3 ஸ்டெப்ஸாக லென்த்தியாக இருக்குது. பட் மேலே நல்ல துளிர் விட்டு நல்லா இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம மேலேருந்து கீரை பறிச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மறுபடியும் கட் பண்ணல, விட்டுட்டேன். எப்போவுமே வந்து 2 feet டிஸ்டன்ஸில் நம்ம சந்தனம் செடி வளர்த்தோம் அப்படின்னா வீட்டில் ஜஸ்ட் நமக்கு ஒரு ஆசைக்காக தான் இதை நம்ம வச்சுட்ருக்கோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.